அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்கள கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மெஷின். இது கேஸ் நம்பர் 43. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கேட்டா நம்பவே முடியாத ஒரு மிஸ்ட்ரி. 1872 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1972ல 1872 டிசம்பர் மாசம் அட்லாண்டிக் கடல்ல ஒரு கப்பல் தனியா மிதந்துட்டு இருக்கு. ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த கப்பல்ல கேப்டன், பயணிகள், ஊழியர்கள் அப்படின்னு யாருமே இல்ல. லிட்ரலி 0. சீரியஸ்லி ஒருத்தர் கூட இல்ல. ஆனா எல்லா பொருட்களும் அப்படியே இருக்கு. சாப்பாடு, தண்ணீர், ஏன் ஊழியர்களோட அத்தியாவசிய பொருட்கள் கூட பத்திரமா இருக்கு. ஆனா அத்தனை பேரும் எங்க போனாங்க? கப்பல்ல எந்த சண்டையும் நடந்த மாதிரி தெரியல. அப்போ என்னதான் ஆச்சு? ஹவ் வாஸ் இட் ஈவன் பாசிபிள்? ஒருவேளை கடற்கொள்ளையர்கள் வந்து அவங்கள கொண்டு போயிட்டாங்களோ? இல்ல வேற ஏதாவது அமானுஷ்யமான விஷயம் உள்ள வந்து வேலைய காட்டிடுச்சா? உங்களோட டிடெக்டிவ் பிரெயினுக்கு செம்ம சேலஞ்சிங்கான கேஸ் இது. 150 வருஷமா இன்னைக்கு வரைக்குமே யாருக்கும் பதில் தெரியாத இந்த மேரி செலஸ்ட் கப்பலோட மர்மமான கதைக்குள்ள போக ரெடியா? இப்போ நம்ம டைம் டிராவல் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போக போறோம். சரியா சொல்லணும்னா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி போலாம். இது நியூயார்க் துறைமுகம். நவம்பர் மாசம் 7ஆம் தேதி 1972வது வருஷம். பியர் 50 ஈஸ்ட் ரிவர். நியூயார்க் துறைமுகம் 1872ல எப்படி இருந்திருக்கும்? எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பாய்மரக் கப்பல்கள். இப்ப இருக்கிற மாரி மாடர்ன் கிடையாது. மூட்டை தூக்குற தொழிலாளர்கள். ஏன்னா மாடர்னைசேஷன் எதுவும் இல்ல. கடல் காத்துல உப்பு வாசனை. அந்த இடமே பயங்கர பிஸியா இருக்கும். அங்க தான் நம்ம கதையோட ஹீரோ. அதாவது மேரி செலஸ்டே. இந்த கப்பல் ரொம்ப கம்பீரமா நிக்குது. இது சாதாரண கப்பல் இல்ல. பிரிங்டைன் அப்படிங்கிற வகையை சேர்ந்த 2 கம்பங்கள் கொண்ட நல்ல வேகமா போகக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பல்ல ஒரு முக்கியமான நபர் ஏர்றாரு. அவருதான் கேப்டன் பெஞ்சமின் ஸ்பூனர் பிரிக்ஸ். பேரு நமக்கு முக்கியம் இல்ல. சம்பவம் தான் முக்கியம். ஸோ ஜஸ்ட் கேப்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஓகே. இவர பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவரு சும்மா பேருக்கு கேப்டன் கிடையாது. கடல் இவரோட ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். அவங்க அப்பா ஒரு கேப்டன். அவங்க அண்ணன் ஒரு கேப்டன். அப்ப வயசு அவருக்கு ஒரு 37 இருக்கும். இவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான, பட் நேர்மையான, கடவுள் பக்தி இருக்கிற ஒரு மனிதர். இந்த முறை கேப்டன் பிரிக்ஸ் தனியா போகல. அவரோட அவரோட மனைவி சாரா வராங்க. சொல்லப்போனா சாராவுக்கும் கடல் பயணம் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. அவங்க ஏற்கனவே கணவரோட பல இடங்களுக்கு போயிருக்காங்க. அவங்க கூட அவங்களோட செல்ல மகள் 2 வயசு குழந்தை சோஃபியாவும் வராங்க. ஒரு பெரிய கடல் பயணம். கணவர் தான் கப்பலுக்கே ராஜா. கூடவே சின்ன குழந்தை. கப்பல்ல பியானோ வாசிக்க இடம், தையல் தைக்க ஒரு மெஷின், குழந்தைக்கு விளையாட பொம்மைகள். இது ஒரு ட்ரீம் லைஃப் இல்ல? வைஃப் சாரா அப்படிதான் நெனச்சாங்க. அவங்க தன்னோட மாமியாருக்கு எழுதின லெட்டர்ஸ்ல கூட, "எங்களுக்கு தேவையான சாப்பாடு, வசதிகள் எல்லாமே கப்பல்ல இருக்கு. இந்த பயணம் செம்ம சூப்பரா இருக்கும்னு நம்புறேன்." அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு ஆர்தர் அப்படின்னு ஒரு பையன் இருந்திருக்கான். அவனுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால, அவன பாட்டி வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க. சரி, அடுத்தது கப்பல் ஓட்டணும் அப்படின்னா மாணவிகள் வேணும் இல்லையா? நம்ம முன்னாடியே பார்த்தோம் கேப்டன் பிரிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளு. ஸோ, அவரு சும்மா ரோட்ல போற வரவங்களெல்லாம் மாலுமியா வேலைக்கு எடுக்கல. அந்த கப்பலை இயக்கத் தேவையான 7 மாலுமிகள ரொம்ப கவனமா தேர்வு பண்ணாரு. இவங்க பெரும்பாலும் ஜெர்மன் அண்ட் டச்சு நாட்ட சேர்ந்தவங்க. எல்லாருமே ரொம்ப அனுபவசாலிகள், நல்ல பேர் எடுத்தவங்க. ஸோ, கப்பல்ல எந்த சண்டையோ, பிரச்சனையோ வர வாய்ப்பே இல்ல. எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம கப்பலோட அடிப்பாகத்துக்கு, அதாவது கார்கோ ஏரியாவுக்கு போலாம். அங்க என்ன இருக்குன்னு கேட்கிறீங்க தானே? 1701 பீப்பாய்கள், பேரல்ஸ். சரிப்பா, அதுல அப்படி என்ன இருக்கு? இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னா, ஆப்வியஸ்லி குடிக்கிற சரக்கு கிடையாது. இத எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு அண்ட் மத்த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு. பட் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒரு சின்ன தீப்பொறி பட்டா கூட போதும். வெடிச்சு சிதறிடும். இந்த 1701 பேரலையும் மைஸ்னர் ஆக்கர்மேன் அண்ட் கம்பெனி அப்படிங்கிற இத்தாலியில இருக்கிற கெனாவ் அப்படிங்கிற ஊருக்கு அனுப்பணும். அன்னைக்கு இதோட மதிப்பு பல ஆயிரங்கள். இன்னைக்கு கோடிகள். கேப்டன் பிரிக்ஸ் இந்த சரக்க பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. பயணம் தொடங்குது. எல்லாம் தயார். சாப்பாடு ஏத்தியாச்சு, தண்ணீர் ஏத்தியாச்சு. நவம்பர் 7, 1892 மேரி செலஸ்ட் நியூயார்க் நகரத்த விட்டு நியூயார்க் துறைமுகத்த விட்டு சொல்லப்போனா மெல்ல நகர ஆரம்பிக்குது. அவங்க போக வேண்டிய இடம் இத்தாலியில இருக்கிற முன்னாடியே பார்த்த கெனாவ்.
அதாவது அமெரிக்காவிலேருந்து இத்தாலிக்கு. ஆரம்பத்தில வானிலை கொஞ்சம் மோசமா தான் இருந்திருக்கு. கொஞ்சம் பலமான காத்து, அலைகள் எல்லாமே இருந்திருக்கு. பட் கேப்டன் பிரிக்ஸ் இதையெல்லாம் ரொம்ப ஈஸியா சமாளிச்சுட்டாரு. ஏன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. கப்பல் அட்லாண்டிக் கடல கிழிச்சுக்கிட்டு வேகமா போயிட்டு இருந்தது. கப்பலுக்குள்ள வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது. காலையில கேப்டன் பிரிக்ஸ் பைபிள் படிப்பாரு. முன்னாடியே பார்த்த மாரி ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஆளு. சாரா பியானோ வாசிப்பாங்க. குட்டி சோஃபி ஓடி விளையாடுவா. மாலுமிகள் அவங்க வேலைய முடிச்சுட்டு நைட் நேரத்தில பாட்டு பாடிட்டு ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு லாங் டிரைவ் போறப்போ பாட்ட கேட்டுட்டு ஜாலியா போவோம் இல்லையா? அந்த மாரி தான் இவங்களும் போயிட்டுருந்தாங்க. கப்பலோட லாக் புக் அதாவது கப்பலோட டைரி அதுல இருந்த குறிப்புகள் எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வானிலை சரியில்ல, இன்னைக்கு வெயில் அடிக்குது. இப்படி ரொம்ப யூசுவலான பதிவுகள் தான். இப்ப தேதி நவம்பர் 24, 1872. இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே சூப்பர். கப்பல் அசோரஸ் தீவுக்கு பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இத்தாலி போய் சேர்ந்துருவாங்க. கேப்டன் பிரிக்ஸ் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. அது ஒரு காலை நேரம். தேதி நவம்பர் 25, 1872. கேப்டன் பிரிக்ஸ் தன்னோட லாக் புக்ல கடைசியா ஒரு வரி எழுதுறாரு. இப்ப மணி காலையில 8. வானிலை ரொம்ப சீரா இருக்கு. அசோரஸ் தீவுல சான்டா மரியா அந்த தீவ கடந்துட்டோம். இதுதான் அவரு கடைசியா எழுதின வார்த்தை. என்னது? கடைசியா எழுதின வார்த்தையா? அப்படின்னா? இதோ அததான் பார்க்க போறோம். சரி, அதுக்கப்புறம் ஏன் பேனா திறக்கப்படவே இல்ல? அந்த காலை பொழுதுக்கு அப்புறம் கப்பல்ல இருந்த 10 பேருக்கு என்னதான் ஆச்சு? ஒரு சந்தோஷமான குடும்பம், அனுபவமான கேப்டன், பலமான கப்பல். இதுல என்ன தப்பு நடந்திருக்க முடியும்? அந்த நடுக்கடல்ல சுத்தி தண்ணியத் தவிர வேற எதுவுமே இல்லாத இடத்துல அவங்க எத பார்த்து பயந்தாங்க? இந்த கேள்விகளோட மேரி செலஸ்ட் அட்லாண்டிக் கடலோட இருட்டுக்குள்ள நுழையுது. இந்த இடத்துல தான் நம்ம த்ரில்லர் படத்தோட உண்மையான மர்மம் ஆரம்பிக்குது. அந்த நவம்பர் 25, 1872 காலை 8 மணிக்கு அப்புறம் 10 நாள். ஒரு பதிவு கூட இல்ல. இது கப்பல் விதிகள் படி ஒரு மிகப்பெரிய குற்றம். ஒரு கப்பலோட டைரி அப்படிங்கிறது அதோட உயிர் மாதிரி. அதுல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் குறிப்புகள் கண்டிப்பாக எழுதப்பட வேண்டும். அப்போ அந்த 10 நாள்ல என்னதான் நடந்திருக்கும்? இப்போ நம்ம எல்லாரும் கண்ண மூடி ஒரு கற்பனை பண்ணலாம். நம்ம தான் அந்த கப்பல்ல 10 நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிறோம். உள்ள போறோம். கேப்டனோட அறையில உள்ள போனதும், கேப்டன் பிரிக்ஸோட படுக்க அலங்கோலமா இருக்கு. யாரோ அவசரமா எழுந்து போன மாரி. மேஜை மேல அவரு பாதி குடிச்சிட்டு வச்ச தேநீர் கோப்பை அப்படியே இருக்கு. பக்கத்துல அவரோட லாக் புக் திறந்தே கிடக்குது. பட் முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. ஒரு கேப்டனுக்கு 2 முக்கியமான, அவரோட உயிர விட மேலான 2 கருவிகள் இருக்கு. ஒண்ணு செக்ஸ்டன்ட். எளிய தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு கோணத்த அளக்கிற கருவி. ஆங்கிள் மெஷரிங் டூல். இத வச்சு கடல்ல கப்பல் எங்க இருக்கு அப்படிங்கிறத லேட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட் அதாவது அட்சரேகை, திக்ரேகைன்னு ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அத வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் குரோனோமீட்டர். குரோனோமீட்டர் அப்படிங்கிறது கடல் பயணத்திற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ரொம்ப துல்லியமான கடிகாரம். ஹை பிரிசிஷன் கிளாக். இந்த கிளாக் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. இந்த கேஸ பத்தி படிக்கும்போது அத பத்தியும் படிச்சேன். சப்போஸ் அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த இன்ட்ரஸ்டிங்கான கதை வேணும் அப்படின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது ஒரு வீடியோ ஆக்கிடலாம். ரைட், கமிங் பேக் டூ திஸ் இன்சிடென்ட். இந்த 2 விஷயத்தையுமே காணோம். ஒரு கேப்டன் தன்னோட உயிரையே மாய்ச்சுக்கிட்டாலும் அந்த கருவிகள விட்டுட்டு போக மாட்டாரு. மத்தபடி பார்த்தா சமையலறையில ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்த ரொட்டி துண்டு மேஜையில பாதியில இருக்கு. அடுத்தது வெந்நீர் கொதிச்சதுக்கான தடம் இருக்கு. பாத்திரங்கள் எல்லாம் கழுவப்படாம அப்படியே கிடக்குது. யாரோ சமைக்கும்போது அல்லது சாப்பிடும்போது திடீர்னு வேலைய பாதியில நிறுத்திட்டு ஓடுனா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு காட்சி. கேப்டனோட மனைவி சாரா தையல் மிஷின்ல ஒரு சின்ன குழந்தையோட உடைய பாதியில தைக்கப்பட்ட நிலையில ஊசியோட அப்படியே இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைக்காக ஆசையா ஒரு ஆடைய தைக்கும்போது, அத பாதியில விட்டுட்டு திடீர்னு ஏன் போகணும்? நிச்சயம் குழந்தைய விட ஏதோ ஒரு பெரிய ஆபத்து அங்க வந்திருக்கணும். கரெக்ட்டா? ரைட். அடுத்தது மாலுமிகளோட அறையில இன்னும் பெரிய ஆச்சரியம். மாலுமிகளோட அறையில அவங்களோட சம்பள பணம், விலை உயர்ந்த புகையிலை பைப், ஸ்மோக்கிங் பைப் இருக்கு இல்லைங்களா? நம்ம ராமதாஸ்லாம் கூட பயன்படுத்துவாரே! சுபா நாவல்ல. அந்த மாதிரியான பைப். அப்புறம் வீட்டுக்கு எழுதிட்டு இருந்த கடிதங்கள் எல்லாமே அப்படியே இருக்கு. ஒருத்தர் கூட தன்னோட பணத்தையோ, முக்கியமான பொருளையோ எடுத்துட்டு போகல. அப்படின்னா, இது நிச்சயம் திட்டமிட்டு அவங்க எதையுமே பண்ணல அப்படிங்கிறத தவிர வேற எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. கப்பல் அப்படியே இருக்கு. ஆட்கள் மட்டும் தான் காணோம். ஆனா அதே சமயம் கப்பல்ல இருந்து ஒரே ஒரு உயிர் காக்கும் படகு, லைஃப் போட் மட்டும் காணாம போயிருக்கு. பயங்கர குழப்பமா இருக்குல்ல? ஒரு பக்கம் பணம், பொருள், உடை அப்படின்னு எதையுமே எடுக்காம அவசர அவசரமா ஓடுன மாரி தெரியுது. இன்னொரு பக்கம்
திசை அறிய உதவக்கூடிய கருவி மட்டும் எடுத்துக்கிட்டு லைஃப் போட்ல பிளான் பண்ணி தப்பிச்சு போன மாதிரியும் தெரியுது. இந்த 2ம் ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்குல்ல? அந்த 10 பேரும் ஏன் அந்த உயிர் காக்கிற படகுல போனாங்க? ஒரு பெரிய பாதுகாப்பான கப்பல விட்டுட்டு நடுக்கடல்ல ஒரு சின்ன படகுல குடும்பத்தோட, குழந்தையோட பயணம் பண்றது அப்படிங்கிறது தன்னோட உயிர தானே மாச்சுக்கிறதுக்கு சமம் இல்லையா? அப்படின்னா அந்த கப்பல விட ஒரு பெரிய ஆபத்து அந்த சின்ன படகுல காத்துக்கிட்டு இருந்ததா? இல்ல அந்த கப்பல்லயே ஒரு பயங்கரமா ஆபத்து உருவாகி, அத அவங்கள வெளிய வர வச்சுதா? இந்த மர்மமான கேள்விகளோட மேரி செலஸ்ட் அலைகள் மேல ஒரு புதிரா மிதந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சரி பாஸ். இத கண்டுபிடிக்க போற அந்த இன்னொரு படகோட கண்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க, அந்த திக் திக் நிமிடங்கள பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் இப்போ ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி மூவி மாதிரி மாறப்போகுது. எகெயின் நம்ம டைம் டிராவல் பண்ணி டிசம்பர் 5, 1872க்கு போலாம். இந்த சம்பவம்லாம் நடந்தது அப்ராக்ஸிமேட்லி நவம்பர். இப்ப நம்ம இருக்கிறது டிசம்பர் மாசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நமக்கு அறிமுகமாக போற இன்னொரு கப்பல். அதோட பேரு டை கிரேட்டியா. இதுவும் நியூயார்க்ல இருந்து இத்தாலிய நோக்கி பயணம் போயிட்டு இருக்க ஒரு சரக்கு கப்பல். இதோட கேப்டன் பேரு டேவிட் மோராவ்ஸ். இந்த கேப்டன் மோரோஸும் நம்ம காணாம போன கேப்டன் பெஞ்சமின் இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நியூயார்க்ல இருக்கிற கிளப்ல இதுக்கு முன்னாடி நாள், அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி கூட 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ டிசம்பர் 5, 1872 அன்னைக்கு மதியம் சுமார் ஒரு 1 மணி இருக்கும். கேப்டன் மோரோஸ் தன்னோட கப்பலோட டெக்ல நின்னுட்டு கடல பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல சுமார் 5 மைல் தொலைவுல ஒரு கப்பல் தெரியுது. பொதுவா கடல்ல இன்னொரு கப்பல பார்த்தா மாலுமிகள் சந்தோஷப்படுவாங்க. சிக்னல் குடுப்பாங்க. பைனாகுலர் வழியா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா கை அசைச்சுப்பாங்க, சிரிச்சுப்பாங்க. ஆனா இந்த கப்பல் வர விதம் கேப்டன் மோரோஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. கப்பல் நேரா வராம அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயுது. கப்பலோட பாய்மரங்கள் எல்லாம் தாறுமாறா கிழிஞ்சு போயிருக்கு. முக்கியமா அந்த கப்பல்ல இருந்து இவங்களுக்கு எந்த ஒரு சிக்னலும் வரல. கேப்டன் மோரோஸும் உடனே தன்னோட பைனாகுலர் எடுத்து பார்க்கறாரு. பார்த்த அடுத்த நொடி அவருக்கு ஷாக். அது அவரோட ஃப்ரெண்ட் பெஞ்சமினோட கப்பல். ஆனா ஏன் கப்பல் இப்படி ஆடுது? ஏன் யாருமே வெளிய தெரியல? இதுக்கு எந்த பதிலும் இல்ல. ஸோ கேப்டன் மோரோஸ் என்ன பண்றாருன்னா, தன்னோட குழுவ எச்சரிக்கை பண்றாரு. உடனே அந்த கப்பலுக்கு சிக்னல் குடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க, கொடியசைக்கிறாங்க. ம்ஹ்ம். அங்கருந்து டெட் சைலன்ஸ். ஒரு துளி சத்தம் கூட இல்ல. கடல் இப்படி ஒரு மாதிரி அமைதியா இருந்தா, அதுக்கு அர்த்தம் ஒண்ணே ஒண்ணு தான். ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு. ஸோ, கேப்டன் மோரோஸோட மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. "பிரிக்ஸ், நீ இருக்கியா?" அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாரு. உடனே அவர் ஒரு முடிவுக்கு வராரு. "எப்பா ஒரு 2, 3 பேரு அந்த ரோபோட் எடுத்துக்கோங்க. அந்த கப்பல்ல என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு" சொல்றாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃபீசர் அண்ட் 2 மாலுமிகள் ஒரு சின்ன படகுல ஏறி அலைகளுக்கு நடுவுல அந்த மர்ம கப்பல நோக்கி போறாங்க. அந்த கப்பல், அதாவது அந்த மேரி செலஸ் கப்பல் மேல ஏறுறாங்க. அவங்க கால் வைக்கும்போது கேட்ட ஒரே சத்தம், அவங்களோட பூட் சத்தம் மட்டும் தான். "யாராவது இருக்கீங்களா? கேப்டன் பிரிக்ஸ்? ஹலோ?" இப்படிலாம் கத்துறாங்க. ஆனா, பதில் சொல்ல வெறும் காத்து மட்டும் தான் இருக்கு. அவங்க கப்பல சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. கப்பலோட ஸ்டீரிங் வீல் கட்டுப்பாடு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. திசை காட்டும் கருவி கம்பஸ் உடைஞ்சு கிடக்குது. சில பாய்மரக் கயிறு அறுந்து போய் கடல்ல தொங்கிட்டு இருக்கு. ஆனா, கப்பல்ல எந்த சண்டை நடந்ததுக்கான அடையாளமே கிடையாது. ரத்தக்கறை இல்ல, உடைஞ்சு போன பொருட்கள் இல்ல, துப்பாக்கி குண்டுகள் இல்ல, தடயங்கள் எதுவுமே இல்ல. இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல். கடலோட அடிப்பகுதிக்கு போய் பார்க்குறாங்க. அங்க ஒரு 3 அடி உயரத்துல தண்ணி நிக்குது. ஒரு மரக்கப்பல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். பம்ப் வேலை செஞ்சது அத தண்ணிய ரொம்ப ஈஸியா வெளிய எடுத்துறலாம். ஸோ, கப்பல் மூழ்கி போற நிலையில கண்டிப்பாக கிடையாது. சீவர்த்தி, அதாவது பயணம் பண்றதுக்கான தகுதியோட தான் இருக்கு. சரக்குகள், அதாவது அந்த 1701 ஆல்கஹால் பேரல் முன்னாடி பார்த்தேன் இல்லைங்களா? அதுவும் பத்திரமா இருக்கு. எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீசர் கடைசியா முன்னாடி பார்த்த அந்த ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. கப்பல்ல இருக்க வேண்டிய ஒரே ஒரு லைஃப் போட். அது மட்டும் அங்க இல்ல. அத கட்டியிருந்த கயிறு அறுக்கப்பட்டிருக்கு. இத வச்சு அவர் ஒரு காட்சிய மனசுல ஓட்டி பார்க்குறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக கேப்டன் பிரிக்ஸ் ரொம்ப அவசரமா எல்லாத்தையும் கப்பல விட்டு வெளியேற சொல்லியிருக்காரு. அவங்க எதையும் எடுத்துக்கல. சாப்பாடு, துணி, பணம் இப்படி எதையுமே எடுத்துக்கல. வெறும் கையில கிடைச்ச சில கருவிகள், அந்த கோணம் காட்டும் கருவி, அப்புறம் குரோனோமீட்டர் இத மட்டும் எடுத்துக்கிட்டு சின்ன லைஃப் போட்ல ஏறியிருக்காங்க. அப்படின்னா டெம்பரவரியா ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கணும். அத சால்வ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப மெயின் கப்பலுக்கு வந்துறதுக்காக இத பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ப்ஷனுக்கு வராரு. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீசர் திரும்ப கேப்டன் மோரோஸ், அதாவது இந்த கப்பல் இருக்கு இல்லையா? அவருகிட்ட வந்து இந்த ரிப்போர்ட்ட பண்றாரு.
கேப்டன், அந்த கப்பல்ல ஒரு ஈக்காக்க கூட இல்ல. ஆனா கப்பல் நல்லா தான் இருக்கு. சரக்கு அப்படியே இருக்கு. சாப்பாடு கூட 6 மாசத்துக்கு மேல வரும் போல இருக்கு. தண்ணி இருக்கு. பட் ஆட்கள் மட்டும் யாரும் இல்ல." அப்படின்னு சொல்றாரு. கேப்டன் மோரோஸ்க்கு இத நம்பவே முடியல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ. பக்கத்து வீட்டுக்கு போறீங்க. கதவு திறந்திருக்கு. உள்ள டிவி ஓடிட்டுருக்கு. ஃபேன் சுத்திட்டு இருக்கு. டைனிங் டேபிள்ல சூடா சாப்பாடு இருக்கு. பட் வீட்ல ஒருத்தர் கூட இல்ல. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. கார் கேரேஜ்ல இல்ல. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே பயம் தான் இப்போ கேப்டன் மோரோஸ்க்கு இருக்கு. கடைசியா கேப்டன் மோரோஸ் ஒரு முடிவுக்கு வராரு. இந்த கப்பல இப்படியே விட்டுற முடியாது. இதுல ஏதோ மர்மம் இருக்குயா. இத ஓட்டிட்டு போயிட்டு ஜிப்ரால்டர் துறைமுகத்துல ஒப்படைக்கலாம். அங்க விசாரணை நடக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்றாரு. தன்னோட கப்பல்ல இருந்த சில மாலுமிகள மேரி சேலஸ் கப்பலுக்கு மாத்தி 2 கப்பலையும் ஒண்ணா பயணிக்க ஆரம்பிக்குது இப்போ. 2 கப்பலும் ஜிப்ரால்டர் துறைமுகத்துக்கு வருது. வந்து சேர்ந்த நாள் டிசம்பர் 13, 1872. கேப்டன் மோரோஸ் கொண்டு வந்து சேர்க்கறாரு. இப்போ அவர் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தான் ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கோம். நடுக்கடல்ல அனாதையா கடந்த ஒரு கப்பல அதோட சரக்கோட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். எனக்கு நிச்சயம் பாராட்டும் கூடவே ஒரு பெரிய தொகையும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா அப்போதைய சட்டப்படி கடல்ல கைவிடப்பட்ட கப்பலை காப்பாத்தணும் அப்படின்னா அந்த கப்பலோட மதிப்புல பாதி அளவுக்காவது பணம் கிடைக்கும். ஆனா அங்க ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? நடந்ததே வேற. இதுக்கு காரணம் இப்போ நம்ம கதைக்குள்ள என்ட்ராக போற அந்த வில்லன். அவரோட பேரு ஃபெட்ரிக். முழு பேரு ஃபெட்ரிக் சாலி ஃபிளாட். இவரு ஜிப்ரால்டரோட அட்டார்னி ஜெனரல். அதாவது ஒரு பெரிய அரசு வக்கீல் அண்ட் விசாரணை அதிகாரியும் கூட. இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. எதையுமே சாதாரணமா பார்க்க மாட்டாரு. எல்லாமே சதிங்க, கான்ஸ்பிரசிங்க இப்படிதான் பார்க்குற ஆளு. இவரு மேரி செலஸ் கப்பல பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எப்படி ஒரு கப்பல் எந்த சேதாரமும் இல்லாம, ஆனா ஆட்கள் மட்டும் இல்லாம இருக்க முடியும்? இதுல ஏதோ உள்குத்து இருக்கு அப்படின்னு முடிவு பண்றாரு. அவரு சொன்ன வார்த்தையே, "மிஸ்டர் ஓரோஸ், நீங்க இந்த கப்பல காப்பாத்தல. நீங்க தான் அந்த கப்பல்ல இருந்தவங்கள கொலை பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட்? காப்பாத்த வந்தவங்களே கொலையாளி ஆக்கிட்டாங்களா? எஸ். எல்லாருக்குமே ஷாக். இந்த ஃபெட்ரிக் சும்மா இருக்க மாட்டாம கப்பல அங்குலம் அங்குலமா சோதிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட சந்தேகத்த நிரூபிக்க சில ஆதாரங்கள், அதாவது ஆர்ட்டிஃபிஷியலா ஆதாரங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. கண்டும் பிடிக்கிறாரு. கேப்டனோட அறையில அவரோட ஸ்வாட், அதாவது வாள், உறையிலிருந்து உருவப்பட்டிருக்கு. அந்த வாள்ல ஒரு சிவப்பு நிற கரை இருந்திருக்கு. அதே மாதிரி கப்பலோட ரெயிலிங்ல சில சிகப்பு கரைகள் இருந்திருக்கு. இத பார்த்ததும் ஃபெட்ரிக் சொன்னது என்னன்னா, "பார்த்தீங்கல்ல, இது ரத்தம். கேப்டன் பிரிக்ஸையும் அவரோட குடும்பத்தையும் இந்த வாளால வெட்டி கொன்னுருக்காங்க. அப்புறம் உடம்ப கடல்ல தள்ளிட்டு ரத்தத்த கழுவ முயற்சி பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கேட்டதும் கேப்டன் மோரோஸ் பதறி போயி, "ஐயா! அது ரத்தமே இல்ல." அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஆனா நம்ம ஃபெட்ரிக் எதையும் கேட்கிற மனநிலையில இல்ல. கப்பலோட மரப்பலகையில ஒரு ஆழமான வெட்டுக்காயம் வேற இருந்திருக்கு. இது கோடாலியால வெட்டின தழும்பு. சண்டை நடக்கும்போது இது ஏற்பட்டிருக்கு. அப்படின்னு இவரு பாட்டுக்கு சும்மா அடிச்சு விட்டுருக்காரு. விசாரணை 3 மாசம் நடந்திருக்கு. ஜிப்ரால்டர்ல இருந்த பத்திரிகைகள்லாம் இத பெரிய செய்தியாக்குறாங்க. சொல்லப்போனா உலகம் முழுக்கவே இது ஒரு பெரிய செய்தியா பரவுது. மேரி செலஸ்ட் கொலைக்கப்பல் அப்படின்னு ஹெட்லைன்ஸ்ல வர ஆரம்பிச்சது. கேப்டன் மோரோஸும் அவரோட குழுவும் குற்றவாளி கூண்டணிக்கு வைக்கப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க. ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒருத்தர காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம். ஆனா போலீஸ் காப்பாத்த கொண்டு வந்தவங்களையே பார்த்து, "நீங்க தானே வண்டி குத்தி ஏத்துனீங்கன்னு" சொன்னா எப்படி இருக்கும்? அதே நிலைமை தான் மோரோஸ்க்கு. தன்னோட நண்பன் காணாம போன சோகத்துல இருந்த அவருக்கு, இப்போ தான் மேலேயே கொலைப்பழி விழுந்தத தாங்கிக்க முடியல. விசாரணை உச்சகட்டத்துல இருந்தபோது அறிவியல் பூர்வமான சோதனைகள் முடிவுக்கு வந்துச்சு. அந்த வாள்ல இருந்த சிகப்பு கறை நல்ல வேளை ரத்தம் இல்ல. அது வெறும் ரஸ்ட்டு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுல எலுமிச்சை பழம் பட்டிருக்கு. அப்போ வந்த சாறு தான் அது. அடுத்தது அந்த மரப்பலகையிலிருந்து வெட்டுக்காயம். அது கப்பல் கட்டும்போதே ஏற்பட்ட இயற்கையான விரிசல். கோடாரி வெட்டு இல்ல. இப்போ அந்த விசாரணை அதிகாரி ஃப்ளட்டோட மூக்கு உடைஞ்ச மாதிரி இருந்திருக்கு அவருக்கு. அவர் சொன்ன மர்டர் தியரி தவிடுபொடி ஆயிடுச்சு. ரைட்டு. இது எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்றாரு. கேப்டன் மோரோஸ் அண்ட் அவரோட குழுவினர் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க மேரி செலஸ் கப்பல காப்பாத்திருக்காங்க. ஆனா, அந்த கப்பல்ல என்ன நடந்ததுன்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் மாரி இருக்கு. ஸோ, கேப்டன் மோரோஸ்க்கு முழு பணத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கப்பலோட மதிப்புல வெறும் 20% தொகை தான். அதாவது வெறும் 1700 பவுண்ட் மட்டும் தான் மோரோஸ்க்கு கிடைச்சது. இது அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் செலவுக்கும் கூட பத்தாது. எப்படியோ ஒரு வழியா விசாரணை முடிஞ்சது. கேப்டன் மோரோஸ் விடுதலை செய்யப்பட்டாரு. சரி, இதெல்லாம் போகட்டும்.
அந்த 10 பேர் எங்க பாஸு? அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த கேள்விக்கான பதில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. பை த வே அந்த அட்டார்னி ஜெனரல் இந்த கேஸ்ல தோத்து போனாலும், அவரு கிளப்பி விட்டாரு பார்த்தீங்களா? அந்த கான்ஸ்பிரசி கொலை. இந்த விஷயம் மட்டும் தீ மாதிரி பரவிட்டு இருந்தது. பிளஸ் அது அடங்குற மாரியும் தெரியல. மக்கள் இப்ப இத சாதாரணமா பார்க்க தயாரா இல்ல. இதுல ஏதோ மர்மம் இருக்குங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க இருக்கிற மக்கள், எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாருமே அவங்களுக்கு தோணுன தியரீஸ எழுத ஆரம்பிச்சாங்க. ஏலியன், பைரேட்ஸ், ராட்சத ஆக்டோபஸ் இப்படி மர்மத்துக்கு சொல்லப்பட்ட ரொம்ப சுவாரஸ்யமான, சில சமயம் பைத்தியக்காரமான தியரிகள் நெறைய இருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இதுல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா? சிலது லாஜிக்கா இருந்தது, சிலதெல்லாம் காமெடியா இருந்தது, சிலது பயங்கரமா இருந்தது. அதுல ஒரு டாப் 5 தியரி மட்டும் எடுத்து ஒவ்வொண்ணா பார்த்துரலாம். ஆரம்பத்துல எல்லாரும் நெனச்சது இதுதான். அதாவது பைரேட் அட்டாக். மொராக்கோ இந்த கடற்கரைக்கு பக்கத்துல இருந்து ரிஃப் பைரேட்ஸ்ன்னு சொல்லப்படுற கொள்ளையர்கள் கப்பல தாக்கி எல்லாரையும் கொன்னு கடல்ல வீசிட்டு போயிருக்கலாம். பட் இது டீபக் பண்ணப்பட்டது. அதாவது பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா, கொள்ளையர்கள் வந்தா சும்மா போவாங்களா? பணம், நகை, சரக்குன்னு எதையாவது எடுத்துட்டு போவாங்க. ஆனா, மேரி செலஸ் கப்பல்ல ஒரு குண்டூசி கூட காணாம போகல. கேப்டனோட அறையில இருந்த தங்க நாணயம், சாராவோட நகைகள், மாலுமிகளோட சம்பளம், அப்புறம் அந்த 1701 பேரலோட ஆல்கஹால் எல்லாமே பத்திரமா இருந்துச்சு. ஸோ, கொள்ளையர்கள் கண்டிப்பா இத விட்டுட்டு போக வாய்ப்பே இல்ல. ஸோ, இந்த பைரேட் தியரி ரிஜெக்டட். அடுத்த சந்தேகம் கப்பலுக்குள்ளேயே இருந்தது. ஒருவேள கப்பல்ல இருந்த மாலுமிகள், அதாவது க்ரூ இருக்கு இல்லையா? அவங்க கேப்டன் மேல கோவப்பட்டு அவர கொன்னுட்டாங்களோ? இந்த தியரி ஏன் சொல்லப்படுது அப்டின்னா, முன்னாடியே பார்த்தோம். கேப்டன் பிரிக்ஸ், அதாவது பெஞ்சமின் பிரிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளு. ஒருவேள மாலுமிகள் குடிபோதையில ரகள பண்ணி, அத கேப்டன் கண்டிக்க போயி, கேப்டனையும் அவரோட குடும்பத்தையும் கொன்னுட்டு, அப்புறம் பயந்து போய் லைஃப் போட்ல தப்பிச்சு போயிருக்கலாமோ? அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொன்னாங்க. இதுவும் ராங் தியரியா தான் இருக்கணும். ஏன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மாலுமிகள் எல்லாரும் நல்ல பேர் எடுத்தவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தப்பிச்சு போனா, அவங்களோட உடைமைகளையும், சம்பளத்தையும் ஏன் விட்டுட்டு போகணும்? ஒருத்தன் கொலை பண்ணிட்டு தப்பிக்கும்போது கையில காசு இல்லாமயா ஓடுவான்? ஸோ, இந்த காரணமும் ரிஜெக்டட். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபேண்டஸி பக்கம் போலாம். இதுதான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச தியரியா இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில. அட்லாண்டிக் கடல்ல வர்ற ஒரு மிகப்பெரிய ராட்சச ஆக்டோபஸ் இல்லன்னா ஸ்க்விட் கப்பல தாக்கியிருக்கலாம். அதிலிருந்து அத்தன பேரையும் தன்னோட கையால சுருட்டி கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கலாம். அந்த காலத்துல கடல்ல இந்த மாதிரியான ராட்சத விலங்குகள் இருக்கிறதா மாலுமிகள் நம்புனாங்க. அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. பெர்முடா முக்கோணம் மாதிரி ஏதோ சக்தி வாய்ந்த ஒண்ணு இத இழுத்துட்டு போயிடுச்சு. இப்படி பல தியரீஸ், பல கதைகள். ஆனா மேரி செலஸ் கப்பல்ல எந்த சேதாரமும் இல்ல. ஒரு ராட்சச ஆக்டோபஸ் தாக்குச்சுன்னு வச்சுப்போம். கப்பலோட மரக்கட்டை எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு இல்லையா? ஆனா இங்க ஒரு கீறல் கூட விழல. ஸோ இது கேட்க நல்லா இருக்கு. பட் நம்புற மாரி இல்ல. ஆல்ரைட். அடுத்தது கொஞ்சம் அறிவியல் பூர்வமான தியரி. கப்பல்ல இருந்த பிரெட்ல ஏதோ ஒரு வகையான ஃபங்கஸ் தாக்கியிருக்கலாம். அத சாப்பிட்டதுனால எல்லாருக்கும் எர்காட்டிசம் அப்படிங்கிற நோய் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியான மாயத்தோற்றங்கள், அதாவது ஹலுசினேஷன் ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கப்பல் தீப்பிடிச்சு எரியிற மாதிரியோ, இல்ல பேய்கள் வர்ற மாதிரியோ கற்பனை பண்ணிட்டு பயத்துல எல்லாரும் கடல்ல குதிச்சிருக்கலாம். இது ஒரு வகையில சாத்தியம் தான். ஆனா கப்பல்ல இருந்த அத்தன பேருக்குமா ஒரே நேரத்தில பைத்தியம் பிடிக்கும்? கேப்டன், அவரோட ஒய்ஃபு, குழந்தை, 7 மாலுமிகள் எல்லாரும் ஒரே நேரத்தில கடல்ல குதிக்கிறது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஸோ, திஸ் இஸ் ஆல்சோ ரிஜெக்டட். கடைசியா ஆராய்ச்சியாளர்கள்ல நெறைய பேர் ஏத்துக்கிட்ட ஒரு லாஜிக்கலான தியரி இதுதான். கப்பல்ல இருந்தது 1701 பேரல் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். கரெக்ட்டா? இது அகெயின் சாதாரண சரக்கு அல்ல, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். கொஞ்சம் சூடாச்சு அப்படின்னாவே ஆவியாகக்கூடியது. கப்பல கண்டுபிடிச்சப்போ 9 பேரல் காலியா இருந்திருக்கு. அந்த 9 பேரலும் செம்மரம், ரெட் ஓக்ல பண்ணது. நம்ம புஷ்பா படத்துல வந்ததே அதேதான். மத்ததெல்லாம் ஒயிட் ஓக்ல பண்ணது. செம்மரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நுண்துகள், அதாவது போரஸ் அதிகமா இருக்கிற மரம். வெப்பம் காரணமா அந்த 9 பேரல்ல இருந்த ஆல்கஹால் லீக் ஆயி ஆவியா மாறியிருக்கு. அந்த ஆவி கப்பலோட அடிப்பகுதியில நிரம்பியிருக்கு. திடீர்னு ஒரு சின்ன தீப்பொறி, இல்லன்னா ஒரு உராய்வு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால அங்க ஒரு பெரிய சத்தம் கேட்டிருக்கலாம் அல்லது புகை வந்திருக்கலாம். நம்ம கேப்டன் அத பார்த்து பயந்துட்டாரு. ஐயய்யோ! கப்பல் வெடிக்கப் போகுது அப்படின்னு நெனச்சு, எல்லாத்தையும் அவசர அவசரமா லைஃப் போட்ல ஏற சொல்லியிருக்காரு. கொஞ்ச தூரம் போய் தள்ளி நின்னு பார்க்கலாம். கப்பலுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னா திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கயித்தால லைஃப் போட்ட கப்பலோட கட்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடியே போயிருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு பெரிய அலை அல்லது காத்து
வந்து அந்த கயித்த அறுத்திருக்கு. அந்த பெரிய கப்பல் மேரி செலஸ் வேகமா காத்துல முன்னாடி போயிட்டுருக்கு. கேப்டனும் குடும்பமும் அந்த சின்ன லைஃப் போட்ல நடுக்கடல்ல தத்தளிக்கிறாங்க. கப்பல விரட்டி பிடிக்க அவங்களால முடியல. கண் முன்னாடியே அவங்களோட பாதுகாப்பான கப்பல் தூரமா போறத பார்த்துக்கிட்டு, அந்த சின்ன படகுல சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, வெயில்ல காஞ்சு, மழையில நனைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிருக்காங்க. இதுதான் நடந்திருக்க அதிக வாய்ப்புள்ள, பட் ரொம்ப சோகமான ஒரு முடிவு. இந்த தேரி தான் இருக்கிறதுலயே கிட்டத்தட்ட சரியா இருக்குமோ அப்படின்னு படுது. இதுல எந்த அமானுஷமும் இல்ல, எந்த கொலையும் இல்ல. பியூர் ஆக்சிடென்ட். ஒரு மிஸ்ஜட்ஜ்மென்ட்னால அல்லது இயற்கையோட கோரத்தினால அந்த 10 பேரோட உயிர் போயிருக்கு. ஆனா, இதுவும் ஒரு கெஸ் தான். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு, அந்த அட்லாண்டிக் கடல தவிர வேற எதுவுமே சாட்சி இல்ல. பை த வே, கதை இங்க முடியல. இன்னும் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்துச்சுன்னா என்ன வேணா நடக்கும்னு சொல்லுவாங்க. அது கப்பலுக்கும் பொருந்தும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேரி செலஸ் மேல ஒரு அழியாத முத்திரை குத்தப்பட்டது. அதாவது சபிக்கப்பட்ட கப்பல். த கர்ஸ்டு ஷிப். ஜிப்ரால்டர்ல இருந்து அந்த கப்பல அதோட ஒரிஜினல் உரிமையாளர்கள் திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. ஆனா, அத ஓட்ட மாலுமிகள் கிடைக்கவே இல்ல. "ஐயய்யோ! அந்த பேய் கப்பலா? வேணாம் சாமி" அப்படின்னு சொல்லி மாலுமிகள் ஓட ஆரம்பிச்சாங்க. வேற வழியே இல்லாம அதிக சம்பளம் குடுத்து புதுசா ஒரு கேப்டன நியமிச்சு கப்பல ஓட்ட வச்சாங்க. நியூயார்க் வந்ததும் அந்த கப்பல விக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் யாருமே வாங்க முன் வரல. "எப்பா அந்த கப்பல்ல போனா திரும்ப வர முடியாதுப்பா. அதுல பெஞ்சமினோட குடும்பத்தோட ஆவி சுத்திட்டு இருக்குது" அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க வதந்தி பரப்பப்பட்டது. கடைசியா அடிமாட்டு விலைக்கு அந்த கப்பல் விற்கப்பட்டது. அதுவும் அத வாங்குனது ஒருத்தர் இல்ல. பல பேர் சேர்ந்து ஷேர் போட்டு வாங்குனாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மேரி செலஸ் கப்பன வாங்குன யாருமே சந்தோஷமா இல்ல. அடுத்த 12 வருஷத்துல, அதாவது 1873ல இருந்து 1885 வரைக்கும் அந்த கப்பல் கை மாறிக்கிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 17 முறை உரிமையாளர்கள் மாறியிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஒரு முறை கப்பல் கிளம்பும்போது துறைமுகத்திலேயே வேறொரு கப்பல் மேல மோதிருச்சு. இன்னொரு தடவ கப்பல்ல இருந்த சரக்குகள் எல்லாம் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. இன்னொரு முறை கேப்டன் கப்பல்ல இருக்கும்போதே திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. இன்னொரு கேப்டனும் கப்பல ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாராம். மக்கள் சொன்னதெல்லாம் நிஜம்தானோ? நிஜமாவே அந்த கப்பல்ல ஒரு கெட்ட சக்தி, பேட் ஓமன் குடியேறிச்சோ அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த கப்பல் நஷ்டத்த மட்டுமே குடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. கடைசியா 1884ல பாஸ்டன் நகரத்தைச் சேர்ந்த கில்மேன் பார்க்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கப்பல வாங்கியிருக்காரு. கதைய நல்லா கவனிங்க மக்களே. இவருக்கு இந்த கப்பல ஓட்டி சம்பாதிக்கிற ஐடியாவே கிடையாது. இவருகிட்ட வேற ஒரு மாஸ்டர் பிளான் இருந்தது. இந்த கப்பல் எப்படி போனாலும் உருப்படாது. இத வச்சு இன்சூரன்ஸ் மோசடி பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்காக பார்க்கர் ஒரு செம்மையான பிளான போட்டாரு. கப்பல்ல நல்ல விலை உயர்ந்த சரக்குகள். சரக்குகள்லாம் ஆல்கஹாலு, பூட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள ஏத்துற மாரி கணக்கு காமிக்கணும். ஆனா உண்மையில கப்பல்ல வெறும் குப்பை, பழைய துணி, கெட்டுப்போன மீன் எண்ணெய், தண்ணி இதெல்லாம் ஏத்துறோம். கப்பல இன்ஷூர் பண்றோம். சரக்கோட மதிப்பு ஒரு $30,000ன்னு சொல்றோம். அது இன்னைக்கு ரேட்ல பார்த்தீங்கன்னா, பல கோடி ரூபாய்கள். நடுக்கடல்ல கப்பல வேணும்னே விபத்துல சிக்க வச்சு மூழ்கடிச்சுட்டு, இன்சூரன்ஸ் பணத்த வாங்கிட்டு செட்டில் ஆறோம். இப்படிதான் பிளான் பண்ணாரு. இது எப்படின்னா, பழைய ஓடாத கார ஆத்துல தள்ளி விட்டுட்டு, "ஏங்க அது புது காருங்க" அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாரி ஆச்சு. ரைட்டு. இந்த பிளானோட ஜனவரி மாசம் 3ஆம் தேதி 1885வது வருஷம் மேரி செலஸ்ட் தன்னோட கடைசி பயணத்த என்னப்பா சொல்றீங்க? கடைசி பயணமா? எஸ். கடைசி பயணம் தான். கடைசி பயணத்த ஆரம்பிக்குது. கேப்டன் பார்க்கர் கப்பல ஹெய்ட்டி நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கல்ஃப் ஆஃப் கொனேவா அப்படிங்கிற பகுதிக்கு கொண்டு போறாரு. அங்க ரோஷ்லாய்ஸ் ரீஃப் அப்படிங்கிற ஒரு பவளப்பாறை திட்டு இருக்கு. கேப்டன் பார்க்கர் வேணும்னே கப்பல கொண்டு போய் டம்மார்னு அந்த பாறை மேல மோதுறாரு. கப்பலோட அடிப்பகுதி கிழிஞ்சு தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது. பார்க்கரும் அவரோட ஆட்களும் லைஃப் போட்ல தப்பிச்சு கரைக்கு வராங்க. "ஐயய்யோ! எங்க கப்பல் மூழ்கி போச்சு. நாங்க கஷ்டப்பட்டு நீந்தி வந்தோம்ன்னு" சொல்லி ஒரு டிராமா போடுறாங்க. ஆனா, ட்விஸ்ட் என்னன்னா பார்க்கர் நெனச்சது எதுவுமே நடக்கல. மேரி செலஸ்ட் அவ்ளோ சீக்கிரம் சாகற கப்பல் இல்ல. கப்பல் பாறை மேல இடிச்சு நின்னதே தவிர, முழுசா மூழ்கல. அது அப்படியே பாறை மேல சிக்கிக்கிட்டு நின்னுச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து பார்த்தப்போ அவங்களுக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. "என்னப்பா அது, கப்பல்ல சரக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் குப்பைய ஏத்தி வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, "நீங்க தான் கப்பல வேணும்னே இடிச்சிருக்கீங்க" அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சுட்டாங்க. பார்க்கர் மேல வழக்கு போட்டாங்க. அவரோட பேரு நாறிப்போச்சு. வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே, அவரு மன உளைச்சல் தாங்க முடியாம இறந்தும் போயிட்டாரு. அவரு கூட இந்த சதி திட்டத்துக்கு துணை போன மத்தவங்களும் அடுத்த சில மாசத்திலேயே மர்மமான முறையில இறந்து போயிட்டதா சொல்றாங்க. மேரி செலஸ்ட்
தன்னை ஏமாத்த நினைச்சவங்கள சும்மா விடாது அப்படின்னு மக்கள் திரும்பவும் பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியா அந்த கம்பீரமான கப்பல் வேற யாருக்கும் சொந்தமில்லாம ஹைட்டி கடல்ல அந்த பவளப்பாறை மேல வெயில்லயும், மழையிலயும் காஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள மூழ்கி போச்சு. ஒரு காலத்துல அட்லாண்டிக் கடல்ல ராஜா மாதிரி வளம் அந்த கப்பல் கடைசியில அனாதையா அழிஞ்சு போனது வரலாற்றோட மிகப்பெரிய சோகம். ஆனா கப்பல் அழிஞ்சாலும் அதோட கதை அழியல. அது உலகத்தோட மிகப்பெரிய கடல் மர்மமா இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. கப்பல் மூழ்கிடுச்சு. ஆனா கதை மூழ்கவே இல்ல. சொல்லப்போனா கப்பல் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கதை காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் கோஸ்ட் ஷிப் அப்படின்னு கூகுள்ல தேடுனா வர்ற டாப் 10 லிஸ்ட்ல இந்த மேரி செலஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா? 1884வது வருஷம். அதாவது மேரி செலஸ்ட் மூழ்கறதுக்கு 1 வருஷம் முன்னாடி இங்கிலாந்து நாட்டுல ஒரு இளம் டாக்டர் இருந்தாரு. அவருக்கு கதை எழுதுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவர் பேரு அநேகமா கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆர்தர் கானன் டாயல். இவரு தான் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகள எழுதினவரு. அவரு ஒரு பத்திரிக்கைக்கு அந்த பத்திரிக்கையோட பேரு கார்னல் மேகசின்ல ஒரு சிறுகதை எழுதினாரு. அந்த கதையோட பேரு ஜே. ஹாபக் ஜோசப்பன் ஸ்டேட்மெண்ட். கதை விடுங்க. மேட்டர் என்ன அப்டின்னா, அந்த கதை நம்ம மேரி செலஸ்ட் சம்பவத்த அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது. ஆனா, நம்ம ஆர்தர் கானன் டாயல் இதுல நெறைய மசாலா சேர்த்திருந்தாரு. கப்பல் பேர மேரி செலஸ்ட் அப்படின்னு மாத்துனாரு. உண்மையான பேரு எம்.ஏ.ஆர்.ஒய். பட் இவரு எழுதினது எம்.ஏ.ஆர்.ஐ.இ. இவரு என்ன பண்ணாருன்னா, கப்பல்ல ஆட்கள் காணாம போனதுக்கு காரணம் ஒரு எக்ஸ் ஸ்லேவ் அப்படின்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி, அவன் எல்லாரையும் கொல்ற மாரி கதை எழுதியிருந்தாரு. இந்த கதை வெளிய வந்ததும் மக்கள் இத உண்மையான வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் உலகம் முழுக்க இன்னும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. சொல்லப்போனா, இன்னைக்கு நம்ம பேசுற பல வதந்திகளுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். மேரி செலஸ்ட் வெறும் கப்பலா இல்லாம ஒரு பாப் கல்ச்சர் ஐகானா மாறிடுச்சு. 1935ல த மிஸ்ட்ரி ஆஃப் மேரி செலஸ்டே அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படமே வந்துச்சு. அதுக்கப்புறம் பல படங்கள், ஆவணப்படங்கள்னு வந்துகிட்டே இருக்கு. டாக்டர் ஹூ அப்படின்னு ஒரு சீரியஸ்ல டாலக்ஸ் அப்படின்னு ஒரு ஏலியன்ஸ் வரும். அதுதான் மேரி செலஸ்ட் பயணிகள கடத்தினதா ஒரு எபிசோடு கூட வரும். அந்த அளவுக்கு இது கிரியேட்டிவ் மைண்ட்ஸ தூண்டியிருக்கு. ஆயிரக்கணக்கான நாவல்கள், காமிக்ஸ்ன்னு இந்த கப்பல பத்தி வந்துருச்சு. எனிவே இது எல்லாமே என்டர்டெயின்மென்ட் பார்ட் தான். இந்த சம்பவம் கடல் பயணத்தோட பாதுகாப்புல சில மாற்றங்கள கொண்டு வந்தது. திஸ் இஸ் ஆன் த சீரியஸ் நோட். கப்பல் காணாம போனா எப்படி விசாரிக்கணும்? கைவிடப்பட்ட கப்பல மீட்கிறவங்களுக்கு எவ்வளோ பணம் குடுக்கணும்? கப்பலோட லாக் புக் எவ்வளோ முக்கியம்? இப்படி பல விஷயங்கள்ல மேரி செலஸ்ட் வழக்கு ஒரு முக்கியமான முன்னுதாரணமா இருக்கு. கடல் பயணிகளுக்கும், மாலுமிகளுக்கும் இது ஒரு பாடமாவே அமைஞ்சது. எவ்வளோ பெரிய கப்பலா இருந்தாலும், எவ்வளவு அனுபவம் வாய்ந்த கேப்டனா இருந்தாலும், இயற்கைக்கு முன்னாடி நாம ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிற உண்மைய ரொம்ப ஆணித்தனமா சொல்லுச்சு. சொல்லப்போனா, இன்னைக்கும் மாலுமிகள் பயிற்சி பள்ளியில மேரிடைம் அகாடமிஸ்ல மேரி செலஸ்ட் பத்தி பாடம் எடுக்குறாங்க. அவசரப்பட்டு கப்பல விட்டு வெளிய போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த சம்பவம். கப்பல் மூழ்கின ஹைட்டி கடற்பகுதியில இன்னைக்கும் பல டைவர்ஸ்னா கப்பல்ல குதிச்சு ஆராய்ச்சி பண்றவங்க ஆராய்ச்சியாளர்கள் இத தேடிட்டு தான் இருக்காங்க. 2001ல புகழ்பெற்ற எழுத்தாளர் கிளைவ் கரீஸ் மேரி செலஸ்ட் மூழ்கின இடத்த கண்டுபிடிச்சதா சொன்னாரு. அங்கிருந்த சில மரத்துண்டுகளை எடுத்து வந்து ஆய்வு பண்ணதா சொன்னாங்க. பட் அது மேரி செலஸ்ட் தானான்னு இன்னும் 100% உறுதியா சொல்ல முடியல. மேரி செலஸ்ட் வெறும் மரக்கப்பல் இல்ல. அது மனுஷங்களோட பயம், கியூரியாசிட்டி அண்ட் இமேஜினேஷனுக்கு ஒரு சாட்சி. 150 வருஷம் கழிச்சு, நம்ம இப்போ ஸ்மார்ட் போன், சேட்டலைட்ன்னு எவ்வளவோ வளர்ந்துட்டோம். ஆனாலும் 1872ல் நடந்த அந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட பதில் இல்ல. சில கதைகளுக்கு முடிவு தெரியாம இருக்கிறது தான் அழகு. மேரி செலஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு அழகான, ஆபத்தான மர்ம கதை. இந்த மேரி செலஸ்ட் தொடர்பான ஆவணங்கள் இப்போ எங்க இருக்குன்னு தெரியுங்களா? எல்லாமே தேசிய ஆவணக் காப்பகம் அமெரிக்காவுல பத்திரமா இருக்கு. கேப்டனோட கடைசி லாக் பதிவு, ஜிப்ரால்டர் நீதிமன்ற விசாரணை அறிக்கை, அட்டார்னி ஜெனரல் ஃப்ளட் எழுதின கடிதங்கள், கப்பலோட சரக்கு பட்டியல். இன்னைக்கு யார் வேணா இத போய் பார்க்கலாம். ஆராய்ச்சியாளர்கள் பல வருஷமா இத தேடி தேடி படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவ படிக்கும்போதும் புதுசா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா, அந்த லாக் புக்க ஆய்வு பண்ணப்போ, கப்பலோட குரோனோமீட்டர் அந்த கடிகாரம் இருக்கு இல்லைங்களா? அது தப்பா இருந்திருக்கலாம். அதனால தான் கேப்டன் பிரிக்ஸ் வழி தவறி போயிருக்காரு அப்படின்னு ஒரு புது தியரிய கொண்டு வந்தாரு. சரி, 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், இன்னைக்கு நம்ம 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ற நமக்கு என்ன பாடம் கத்துக் குடுக்குது? நம்பர் 1, அவசர முடிவு என்னைக்குமே ஆபத்தானது. ஸோ, பதறாம நிதானமா முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு வேலைய விடுறது, உறவுகள முறிச்சுக்கிறது, இல்லன்னா தப்பான முடிவு எடுக்கிறது இது எல்லாமே
இந்த கதையில வந்து லைஃப் போட்ல போன மாதிரி தான். பாதுகாப்பான கப்பல், பாதுகாப்பான வாழ்க்கைய விட்டுட்டு ஆபத்தான கடல்ல குதிக்கிற மாதிரி. அடுத்தது டோன்ட் ரிலை சோல்லி ஆன் த டெக். வெறும் தொழில்நுட்பத்த மட்டும் நம்பாதீங்க. கேப்டன் பிரிக்ஸ் ஒரு அனுபவமான ஆள். அவர்கிட்ட இல்லாத கருவிகள் இல்ல. குரோனோமீட்டர்லேருந்து அந்த கோணம் காட்டும் கருவி வரை எல்லாமே இருந்திருக்கு. பட் கடைசியில இயற்கை முன்னாடி இது எல்லாமே தோத்து போச்சு. இன்னைக்கும் நம்மகிட்ட ஜிபிஎஸ் இருக்கு, சேட்டலைட் இருக்கு, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஆனா, ஒரு மழை வந்தா சிக்னல் காணாம போயிடுது. ஒரு புயல் வந்தா கரண்ட் போயிடுது. இயற்கை எப்பவுமே நம்மளோட சக்தி வாய்ந்தது. அத மதிச்சு நடக்கணும். அடுத்தது டெக்னாலஜி அப்படிங்கிறது ஜஸ்ட் அ டூல். அது வாழ்க்கை கிடையாது. அத விட முக்கியம், தயவு செஞ்சு வதந்திகள நம்பாதீங்க. இந்த கதையில பாதிக்கு மேல வதந்திகளால உருவானது தான். சூடான சாப்பாடு இருந்துச்சு, ரத்தம் இருந்துச்சு, கத்தி இருந்துச்சு. இது எதுவுமே உண்மை இல்ல. பட் மக்கள் அத நம்புனாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்ல வர பல விஷயங்கள் 100க்கு 99% பொய் தான். ஆனா, அத நாம ஆராயாம நம்புறோம். ஸோ, ஃபேக்ட்ஸ் செக் பண்ணாம எதையும் நம்பாதீங்க. உண்மை எது, பொய் எது அப்படின்னு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா எம்ப்ரேஸ் த அன்னோன். அதாவது உலகத்துல எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காது. அந்த 10 பேருக்கு என்னாச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் அந்த மர்மம் தான் அந்த மேரி செலஸ் கப்பல இவ்வளவு காலம் உயிர்ப்போட வச்சிருக்கு. சில விஷயங்கள அப்படியே விட்டுறணும். எல்லாத்துக்கும் விட தேடுனா வாழ்க்கை சுவாரஸ்யம் போயிடும். மிஸ்ட்ரி கீப்ஸ் அஸ் கியூரியஸ். அந்த ஆர்வம் தான் நம்மள புதுசா தேட வைக்குது, படிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. பை த வே நம்ம ஒரு 5 தியரி பார்த்தோம். இதுல எந்த தியரிய நீங்க நம்புறீங்க? ஆள் வெடிப்பா? இல்ல வேற ஏதாவது அமானுஷமா? கீழ இருக்கிற கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆல் ரைட் மக்களே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும், மன நலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.